अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी योगवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானின் நதிக்கரையில் ஞானேஸ்வர மகாராஜின் சமாதியினருள் அணந்து கொண்டு ஏக்நாத் மகாராஜை அற்றிய ஏக்நாத் பாகவதம் குருவந்தனம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் 55 ஸ்லோகங்கள் நாம் ஏற்கனவே முடித்து விட்டோம். கடைசியாக அவர் தன்னை குழந்தையாக நினைத்துக் கொண்டு நான் ஒரு குழந்தையாக என்னை நான் பாவித்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், எனக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள் என்று சொல்லி முடித்திருந்தார். இனி நாம் காண வேண்டியது 56. Just as the sun is forever a mass of light and fire is always radiant, so are the saints always alert. Please grant your attention to my childlike words. மீண்டும் குழந்தைத்தனமான என் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று இன்னொரு விண்ணப்பம் வைக்கின்றார் இந்த ஸ்லோகத்துல. குறிப்பா அந்த ஸ்லோகத்தை விண்ணப்பத்தை வைக்கும் போது அந்த ஞானிகளின் குணங்களை தன ஸ்லோகங்களையும் வர்ணிச்சுட்டு வந்தாரு. மறுபடியும் இன்னொரு தடவை அந்த விண்ணத்தை வைப்பணும்னு தோணும்போது சும்மா எப்படி வைக்க முடியும்? ஞானிகள் யார் என்று நமக்கு உணர்த்த வேண்டாமா? நம்ம எல்லாம் ஞானியாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் எழுதப்பட்ட கிரந்தம் அல்லவா அது? ஆதலால் ஞானத்தின் லட்சணம் எப்படி இருக்கும், ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்று உணர்த்த வேண்டும் என்று கருதி இத்தனை ஸ்லோகங்கள் எழுதியதோடு வணக்கம் செலுத்துகிறேன், அதாவது விண்ணப்பம் வைக்கிறேன் என்ற நோக்கத்தில் கூட அந்த ஞானிகளின் லட்சணங்களை வர்ணிக்கின்றார். அதில் இங்கே ஒரு 2 லட்சணம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் எப்போதும் ஒளிமயமாகவும் நெருப்பு எப்போதும் பிரகாசமாகவும் இருப்பது போல சான்றோர்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு. சூரியனும் எவ்வளவு ஒளிமயம்னு சொல்லவே வேணாம், நெருப்பு எவ்வளவு பிரகாசம்னு சொல்லவே வேணாம். சரி, இது இந்த 2 எக்ஸாம்பிள் சான்றோர்களின் விழிப்புடன் அப்படின்னு போட்டிருக்கு. இதை உனக்கு ஏதாவது தோணுதாமா? நான் சொல்லிடவா? ஆனா இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது செயல்கள் செய்யும் போதும் சும்மா இருக்கும் போதும் எப்பொழுதும் எப்படி ஒளிமயமான அந்த சூரியன் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறேன் அப்படின்றத சொல்றேன். வெளிப்புடன் இருக்கிறார்கள். So that is very 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 important point to understand it. விழிப்புனா என்ன? ஞானிகள் விழிப்பு என்றால் என்ன? பகவத்கீதையில இதை பத்தி வந்திருக்கு. அஞ்ஞானிகள் எதில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அதில் ஞானிகள் விழித்திருக்கிறார்கள், ஞானிகள் எதில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அதில் அஞ்ஞானிகள் விழித்திருக்கிறார்கள். ஸோ அந்த விழிப்பனை இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா நம்ம கேட்ச் பண்ணிடலாம். அங்கே அந்த விழிப்பு எதை குறிப்பிட்டது? ஞான விழிப்பு அப்படின்னா பிரம்ம பாவத்தை விழிப்பு என்று சொல்லப்பட்டது. மாயாவில் இருக்கிறதை தூக்கம் என்று சொல்லப்பட்டது. சரியா? அஞ்ஞானி மாயையை உண்மைன்னு நம்பி அதுல ரொம்ப விழிப்பா இருக்கான், பிரம்மத்துல தூங்கியே போயிடுறான். தான் பிரம்மங்கிற விஷயத்த அவன் எடுத்துட்டே போறதில்லை, டோட்டலாவே தூங்கி போயிடுறான். பட் ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பிரம்மம் என்ற விஷயத்துல ரொம்ப விழிப்பா இருக்காங்க, ஆனால் தானே தான் மாயையாக இருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் ஸ்லாக்கா இருக்காங்க, ஸ்லகிஸா இருக்காங்க அப்படின்னு கூட நீ எடுத்துக்கலாம். சரியா? அப்ப இங்கே அதை விட்டு விழிப்பு மட்டும்தான் இங்க சொல்லியிருக்காரு. அப்ப எந்த விழிப்பு? தான் யார் என்ற விழிப்பு, தான் பிரம்மமே என்ற விழிப்பு, சத்தியத்தின் மேல் உள்ள விழிப்பு, உண்மையின் மேல் உள்ள விழிப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தெளிவாயிடும். சரியா? நிறைய பேர் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா it doesn't mean that you have to be very aware, அதாவது பிரசன்ட்ல இருக்கணும், இந்த க்ஷணத்தில் வாழ்வது அதுதான் விழிப்போடு வாழ்வது. இட்ஸ் நாட் லைக் தட் ஆக்சுவலி. இங்க வந்து விழிப்பு அப்படின்னு ஞானிகளின் விழிப்பு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நீ ஏதோ ஒரு செயல் செய்யற அப்படின்னா அந்த செயல்ல கண்ணும் கருத்துமாக செய்யறது, கவனமாக செய்யறது, ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ்ல செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறேன் நான். சரியா? ஹியர் எக்ஸாக்ட்லி வாட் யூ மீன் பை விழிப்பு அப்படின்னா, நான் யார் என்பதை நீ உணர்வதுதான் நீ விழிப்போடு இருப்பது அப்படின்னு அர்த்தம். ஆனா உணர்வு அப்படிங்கிறது ஒண்ணுதான், பிரம்ம உணர்வு மட்டும்தான். விழிப்பு அப்படிங்கிறது எங்க இருக்கணும்? பிரம்மத்துல இருக்கணும். அதுதான் விழிப்புணர்வு அப்படின்னு. கண்டிப்பா.
சோ விழிப்பு உணர்வில் இருக்க வேண்டும். நான் பிரம்மம் என்பதை நொடியும் மிஸ் பண்ணாமல் இருப்பதை விழிப்பு என்று சொல்லலாம். அல்லது இந்த உடல் மனம் புத்தியை நான் என்று தவறாக எண்ணாமல் இருப்பதை விழிப்பு என்று சொல்லலாம். ஏனென்றால் நீ பிரம்ம பாவத்தை இழக்கும் போதுதான் இந்த மாயா பாவத்துக்குள்ள சிக்கிற. அப்ப பிரம்ம பாவத்துல விழிப்போட இருந்தேன்னா மாயா பாவத்துக்குள்ள நீ சிக்க மாட்ட. இப்படி எப்படி வேணா நீங்க எடுத்துக்கோங்க, சரியா? சோ அந்த விழிப்புன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். சூரிய பிரகாசம்ன்றது டிஃபைனே பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் அது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு லைட்டோட இருக்கணும். லைட்னா என்ன? வெளிச்சம். வெளிச்சம்னா என்ன? நான் யார் அப்படிங்கிறதுல தெளிவுங்கிற அர்த்தங்க. ஏங்க, சூரியன் இல்லைன்னா ஏதாவது உனக்கு தெரியுமா? ஒரு மண்ணும் தெரியாது. கண் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சூரிய ஒளி இருந்தாதான் எதையாவது பார்க்க முடியும், சரியா? தெளிவு தெளிவு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணு. பிரகாசம் பிரகாசம் அப்படின்னாலே நீ ரொம்ப தெளிவா எந்த ஒரு விஷயத்தையும் காண்றதற்காக யூஸ் பண்றதுதான் இந்த பிரகாசம் அல்லது ஒளி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம். ஆனா இதை எதோட கம்பேர் பண்றாருன்னா ஞானியின் விழிப்புடன் அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு தான் யார் என்பதை பிரகாசமாக ஒளியோடு கண்டு கொண்டிருக்கிறான் அர்த்தம். வித்தவுட் எனி டவுட் அப்படின்னு வச்சுக்கோங்க. வித்தவுட் பெர்சன்டேஜ் ஆஃப் கன்ஃபியூஷன் இல்லாமல் தான் பிரம்மமே என்பதிலே எந்த அளவுக்கு விழித்திருக்கின்றான்னு சொன்னா சூரிய பிரகாசம் அளவிற்கு அவனுக்கு தெளிவிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா தலையில நின்னாலும் அவன் மாயையில விடமாட்டான்னு அர்த்தம். சோ அப்படிப்பட்ட ஞானிகள் அப்படின்னு சொல்லி, சோ இந்த குழந்தைத்தனமான விண்ணப்பத்தனை யார்கிட்ட வைக்கிறான்னா அப்படிப்பட்ட ஞானிகளிடம் வைக்கிறேன். சான்றோர்களை புகழும் போது அவர்கள் பிரம்மபாவத்தில் எந்த அளவிற்கு திளைத்திருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை மிக சூசகமாக அற்புதமாக இந்த உதாரணத்தோடு சுட்டிக்காட்டியதாக நான் காண்கின்றேன். எனிதிங் மோர் டு ஆட்? ஆனா சூரியன் ஒளிமயம், நெருப்பு பிரகாசம் அப்படிங்கிறது இப்ப சூரியனாலே ஒளிமயம் தான். அதாவது அதனுடைய சொரூபமே அதுதான். ஸோ அதையும் இதையும் நம்ம பிரிக்கவே முடியாது. அதே மாதிரி சான்றோர்கள் அந்த விழிப்புங்கிறது தான் பரபிரம்மம், தானே எல்லாமா மாயையில எல்லாமா இருக்கிறோங்கிற அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சத்தியத்துல இருக்கிறது அப்படி இருப்பாங்கங்கிறதுதான் விழிப்புடன் இருக்கிறார்கள். சொரூபத்திலேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் விழிப்புடன் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் புரியுது. ஓகே, தேங்க்யூ. நீ எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லியிருக்காரு, எனது மழலை சொற்களுக்கு தயவு செய்து செவிசாயுங்கள். நீங்க ஆக்சுவலி அடுத்தடுத்து தான் நீங்க படிச்சாங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த கிரந்தத்தை அவர் எழுத போறாரு இல்லையா, அதனால எழுத போறதே ஞானிகள் தான் அப்படின்னு அவருக்கு தெரியுது. தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவருக்கு புரியுது. இப்ப இந்த விண்ணப்பம் வைக்கிறதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா, இந்த குழந்தை பேனாவை பிடிக்க போறான், இந்த பேனாவை நீங்க தான் பிடிச்சி எழுதணும் அப்படிங்கிற அந்த ஒரு பீடிகைக்கு தான் இந்த விண்ணப்பம் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து படிச்சா அவங்களுக்கே புரியும். அண்ணா என்ன சொன்னீங்க? இந்த குழந்தை அடுத்து என்ன செய்ய போகுது? ஏகநாத் பாகவதம் என்ற ஒரு கிரந்தத்தை பேனா பிடிச்சு எழுத போகுது, சரியா? ஆமா. அதனால இவர் இவ்வளவு பீடிகை போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, பேனாவை மட்டும்தான் நான் பிடிக்க போறேன், இந்த குருக்களே ஞானிகளே சான்றோர்களே நான் பேனாவை மட்டும்தான் பிடிப்பேன், நீங்க தான் என் கையை பிடிச்சி எழுத போறீங்க, இந்த குழந்தையின் கையை நீங்க பிடிச்சி எழுதுறதுக்கு தான் இவ்வளவு பீடிகை போடுறாருங்கிறேன். கண்டிப்பா. ஓகே தான். ஞானதேவருடைய சாயல் அப்படியே தெரியுதுண்ணா, இதுக்கு முன்னாடி ஓவியம் இதுவும். ஆமா ஆமா ஆமா. ஓகே, 57. When all the saints and sages gathered with great celebration, time and again, they commanded me to compose this book in the common language. அதாவது இந்த நிவர்த்திநாதன் ஏகநாத கிட்ட சொன்னார்ல, அதே மாதிரி இப்போ அப்போது சான்றோர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு பெரும் விழாவாக கொண்டாடினர். இந்த நூலை பாமர மக்களுக்கு புரியும் வகையில் எளிய மொழியில் படைக்குமாறு எனக்கு மீண்டும் மீண்டும் ஆணையிட்டனர். இதுக்காக தான் இவ்வளவு விண்ணப்பமும் வச்சார். ஓகேவா? சோ ஞானிகள் எனக்கு அருள் வாழ்க வேண்டும், எனக்கு அருள் கொடுக்க வேண்டும், அருள் கொடுக்க வேண்டும் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, நான் பேனா பிடிக்க போறேன், என் பேனாவை பிடிச்சி நீங்க எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த விண்ணப்பம் வச்ச உடனே இப்ப சான்றோர்களுக்கு கொண்டாட்டமாவே ஆயிடுச்சான். அந்த ஞானிகளுக்குலாம் அவ்வளவு சந்தோஷம். ஆஹா, நம்மளுடைய இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த ஒருத்தன் கிடைச்சான்டா, அவன் மூலியமா நம்ம வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமா, சரியா? அப்போ அந்த சான்றோர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு பெரும் விழாவாகவே கொண்டாடினார்னா அப்போ எத்தனை மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கு. நமக்கெல்லாம் இந்த கிரந்தத்தை கொடுக்கறதுல
ஞானிகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து. சரியா? சோ எத்தனை அன்பு, எத்தனை கருணை, நம்மை அஞ்ஞானத்தில் எழுந்து மீட்டெடுத்து நம்ம எப்போதும் அவர்களை போல் வாழ வைக்க வேண்டும் என்ற இந்த ஆதங்கம் அப்படிங்கிறது தான் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சரியா? சோ விழாவாகவே கொண்டாடினார்களாம். கொண்டாடிட்டு இவன் தான் குழந்தையா சரண் ஆயிட்டானே, சரண்டராங்கிட்ட எப்படி வேணா பேசலாம்ல. சோ அப்ப ஆணையிலே இடுகிறார். என்ன சொல்றாங்க அடுத்து? இந்த நூலை பாமர மக்களும் புரியும் வகையில், ஆக்சுவலா ஏகநாத் பாகவதம் அப்படிங்கிறது மராட்டி மொழியிலே எழுதிய கிரந்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்படி பகவத்கீதை ஞானேஸ்வரி அப்படிங்கிறது மராட்டி மொழியில் வெளிவந்ததோ, அப்படி பாகவதம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கு. ஆனா அதை இங்கே மராட்டியில் நீ சொல்லித்தரணும் அப்படின்னு அந்த சான்றோர்கள் கேட்கிறாங்களாம். இந்த நூலை பாமர மக்களுக்கு புரியும் வகையில் எளிய மொழியில் படைக்குமாறு எனக்கு மீண்டும் மீண்டும் ஆணையிட்டன. எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏக்நாத் மகாராஜுக்கும் சரி, அந்த மகான்களுக்கும் சரி. ஸோ இது எல்லாமே ஒன்றொரு ஆஸ்பெக்ட் ஒரு சைடு விடுங்க. இந்த கல்பதை த்வீதத்திலேயே நீங்க பாருங்க. கல்பித த்வீதத்துல தான் அவர்கள் ஞானிகளாகவும் இவன் வந்து அவருக்கு பக்தனாகவும் இருக்கின்றான், இவனை பிடிச்சு அவங்க எழுத போறாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்னஸ்பீல தான் நடக்குது, மாயையில நடக்கிறது. பட் ஜஸ்ட் இமேஜின் ஹவு த கைண்ட் ஆஃப் தட் பரபிரம்ம உணர்வு எப்படி எப்படி வெளிப்படுது, அந்த வெளிப்பாட்டில் எத்தனை ஆனந்தம் மெழுகிறது என்பதை நாம் காண வேண்டும். So without forgetting that their nature and now they are producing their own truth, அவர்களை பற்றிய உண்மையை அவர்களே வெளியிடுகின்ற ஒரு அற்புதம் நிகழப் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே பிரதிபலிக்கின்றது இந்த பர்டிகுலர் ஸ்லோகம். சரியா? ஸோ அவர்கள் சான்றோர்களை நன்றாக புகழ் பாடிவிட்டு அவர் கடைசியா குழந்தைத்தனமாக விண்ணப்பமும் வைக்கிறார். நான் கிரந்தம் எழுத எனக்கு உத்தரவிட வேண்டும் என்று இவர் வந்து விண்ணப்பம் வைக்கிறார். அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த ஹாப்பினஸோட அவங்க ஆர்டரே பண்ணிட்டாங்க. ஆணைன்னா ஆர்டரே பண்ணிட்டாங்க. போதும்டா, நீ பீடிகை போட்டது போதும், இந்த நூலை பாமரமக்கும் புரியும் வகையில் படைக்குமாறு எனக்கு ஆணையிட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கிரந்தம் ஆரம்பிக்கல. கிரந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கிரந்தம் வந்து ஒரு வேதமாக நீங்க எடுத்துக்கணும். ஞானிகளால் எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். 58. Whether in solitude or among the people, the saints have made a great effort for this. They said, tell us truly, which sacred text will you begin to explain? இப்போ கேக்குற மாதிரி அதான் மாத்தி மாத்தி வரும். அதாவது ஏக்நாத் மகாராஜும் அந்த சான்றோர்களும் மாறி மாறி ஏக்நாத் கிட்ட பேசுற அந்த விஷயங்கள் தான் இங்க வரப்போகுது. இப்போ தனிமையிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, இதற்காக சான்றோர்கள் பெரும் முயற்சி எடுத்தனர். அவர்கள் உண்மையை கூறு, எந்த புனித நூலுக்கு நீ விளக்கம் அளிக்கப் போகிறாய் என்று கேட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிக்ளேர் பண்ணிடுற மாதிரி வருது அடுத்த ஸ்லோகத்துல. முதல்ல இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தனிமையிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, சான்றோர்கள் பெரும் முயற்சி எடுத்தனர். ஏதாவது தோணுதா? சமாதியிலும் சரி அல்லது வெளியில லீலையிலும் சரி எடுத்துக்கவா? சான்றோர்கள் நமக்கெல்லாம் ஞானி ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சி நிறைய எடுத்துக்கலாங்களாம். எல்லா ஞானிகளுமே நம்ம எல்லாம் ஞானி ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். இங்க தனிமையிலும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அந்த சமாதி நிலையில் இருக்கும் போதிலும் எடுத்துக்கவா, தனிமையிலும் மக்கள் மத்தியிலும் லீலை செய்யும் போதும் எடுத்துக்கவா? என்ன சுதா, எப்படி எடுத்துக்கலாம்? ஓகே, நான் அப்படியே எடுத்துக்கலாம்ண்ணா. கண்டிப்பா. ஓகே. அவர்கள் இப்போ நிறைய ஞானிகளை பார்த்திருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மக்களோடு மக்களாக லீலை செய்து கொண்டிருப்பார். ஒரு குரு மாதிரி ஒரு ஆசிரமத்தை கூட வச்சிருப்பார். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டோட்டலி அலூஃபா, தனிமையில அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒண்ணுமே யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டாங்க. தனிமையில் அவர்கள் பாட்டு உட்காந்துருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க சமாதியில் இருக்கிறாங்களோ இல்லையோ, பட் சோலிட்யூடா இருப்பாங்க, தனியா இருப்பாங்க, யாருக்கிட்டையும் அதிகமா பேச்சே வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபேக்ட் சத்யானந்த சரஸ்வதி தான்டா இப்பயே இருக்காரா, போயிட்டாரா? இல்லடா, போயிட்டார்ல. சரி, ஓகே. இந்த சத்யானந்த சரஸ்வதி கடைசி ஆண்டுகளில் கம்ப்ளீட் சாலிட்யூட்ல அவர் இருந்ததாக சொல்லப்படும். ஸோ அந்த மாதிரி சாலிட்யூட்னா தனிமை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தனிமையில் அவங்க இருந்தாலும் சரி,
அல்லது இந்த மாதிரி நிறைய மக்கள் கிட்ட சந்திச்சு இந்த மாதிரி ஏக்நாத் பாகவதம் போன்ற இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஞானேஸ்வரி மாதிரி ஞானதேவர் மாதிரி பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, ரெண்டு வகையிலேயுமே இந்த சான்றோர்கள் நிறைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே எப்படி சும்மா உட்காந்துருந்தா வந்து நல்லது பண்ண முடியும், ஞானியாக்க முடியும் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி திங் இஸ் தி பவர் ஆஃப் மைண்ட் தான். சரியா? அப்போ உன் அவர் மனதால நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் ஞானம் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாலே அந்த ஒரு விஷயம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மள் மலரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவர்கள் எல்லாமே நம்ம ஞானிகளுக்கும் ஈஸ்வரனுக்கும் டிஃபரன்ஸே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஈஸ்வரனுக்கு ஈக்குவலாக இருப்பவர்கள் ஞானிகள். அப்ப ஈஸ்வரனுக்கு ஒரே நோக்கம் நம்ம எல்லாரையுமே ஞானி ஆக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நாம் எல்லோரும் ஞானிகளாக மலர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் அனைத்து ஞானிகளுமே இருக்கிறார்கள். தனியா இருந்தாலும் அந்த ஃபீலிங் வந்து அப்படித்தான் இருக்கும். பட் தட் ஃபீல் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஹெல்ப் அஸ் டு க்ரோ அப்படின்னு சொல்லுவோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது வந்து நோய்வாய்ப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா தி கலெக்டிவ் ப்ரேயர் வில் டூ தி லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு நிறைய நம்பிக்கையோடு நிற்கும் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மள்தானா மைண்ட் வீக் மைண்டடு. இந்த வீக் மைண்டடோட ஒருத்தன் ப்ரே பண்றதனுடைய எஃபெக்ட் விட 10,000 வீக் மைண்ட் சேர்ந்தனா ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் வரும் அப்படின்னு. ஆனா ஞானிகள் மனம்ன்றது இயற்கையாகவே இது ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஸோ தேர்ஃபோர் அவர்கள் ஒருவராக இருந்து நாம் நலமாள வேண்டும் என்று நினைத்தாலே போதும், நமக்கு அத்தனை நலன்களும் ஒரு சேர நமக்கு அரங்கேறுகின்ற ஒரு விஷயம் நடக்கும் என்பதில் ஐயமில்லை அல்லவா? அண்ட் தேர்ஃபோர் இங்கே இந்த 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டதாக நினைத்துக் கொள்ளலாம். சான்றோர்களும் தனிமையிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, இந்த சான்றோர்கள் பெரும் முயற்சி எடுத்தனர் அப்படிங்கிற விஷயத்த அப்படி புரிஞ்சுப்பான். இப்ப நெக்ஸ்ட் தான் ஆனா இது வந்து ஏக்நாத் மகாராஜோட பாவனை எழுதியிருக்காரா இல்ல அப்படின்னா நிஜமாவே அவங்க சம்பாஷணை பண்ணி எழுதியிருக்காரா? பாவனை தாண்டா இருக்கும். எல்லா சான்றோர்கள்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா பாவனை தானே இது. இப்ப நெக்ஸ்ட் உண்மையை கூறு, எந்த புனித நூலுக்கு நீ விளக்கம் அளிக்கப் போகிறாய் என்று கேட்டனர். இப்போ பகவத்கீதைக்கு விளக்கம் ஞானேஸ்வரி. இப்போ நீ இந்த புக் எழுத போற, ஏக்நாத் பாகவதம்னு பேரை வச்சிருப்போறோம். பேரை வைக்கிறதுக்கு முன்னாடி கூட வச்சுக்கோ. சரியா? என்னடா எழுத போற அப்படின்னு அந்த சான்றோர்கள் இவரிடம் கேட்பது போல் கேட்டு, ஆனால் சான்றோர்களே அதற்கு பதிலும் சொல்லிவிடுவது போல் அடுத்த ஸ்லோகம் அமைகிறது. ஏன்னா இவர் சொல்ல விரும்பல, இவர் அமைதியாவே இருக்காரு. டே நீ எந்த நூலுக்கு விளக்கம் எழுத போறேன்னு அந்த சான்றோர்கள் கேட்கிறாங்க. அதை கேட்டுட்டு நான் யாரு, எழுத போறதே நீங்க, என்கிட்ட வந்து எந்த நூலுக்கு எழுத போறேன்னு கேட்கிறா. என்ன அர்த்தம்? இந்த உலகம் நன்மை பயக்க, இந்த உலகம் முழுக்க அனைவருமே ஞானிகளாக மலர எந்த நூலுக்கு நான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள்னு மௌனமாயிட்டார். சரியா? அவர் மௌனமாகவே இருப்பதை கண்டு சான்றோர்களே முடிவு செய்து அடுத்த ஸ்லோகத்தை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா 59 சொல்லுமா 58ல இந்த தனிமையிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரின்னு வந்தது இல்ல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க எக்ஸாம்பிளா தோணுது. இப்போ ஓம்கானந்த சாமிஜி நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. அதே மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்க, குருபரானந்த சுவாமிஜி அப்படின்னு. அவங்க கேசட்டும் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்னையில தான் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. வீக்லி 2 days 3 days அந்த மாதிரி எடுப்பாங்க. ஒரு 3 months 4 months வந்து நான் எந்த கிளாஸும் எடுக்க போறது இல்லை அப்படின்னு அவர் எங்க போறாரு அப்படின்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டாரு. ஒரு 3-4 months ஏதோ ஒரு மலைக்கு போயிட்டு அங்க வந்து செல்லு கரண்ட் எதுவுமே இல்லாம இருந்தாலும் அவர் வாட்டு தனிமையில அந்த மாதிரி வருஷம் வருஷமே அந்த மாதிரி அவர் வந்து போயிடுவாரு. சோ சமாதியும் கூட நம்ம எடுக்காம அந்த தனிமையிலும் இருக்கும்போதும் சரி, மக்கள் மத்தியிலும் இருக்கும்போதும் சரி, சான்றோர்கள் அவங்க ஞானிகள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஓகே 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 நெக்ஸ்ட் ஒன் போவோம். Among the Puranas, the Bhagavad is the greatest, and within it, the Uddhava Gita, you must explain that, and the Lord Himself, as the speaker, will assist you. அவர் மௌனமாக இருந்ததை பார்த்து ஞானிகளே முடிவு பண்ணிட்டாங்க, சரி இவனை வச்சு நம்ம என்ன கிரந்தத்தை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிசைட் பண்ணிட்டு அவங்களே இங்க டிக்ளேர் பண்றாங்க. அந்த டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா, புராணங்களிலேயே பாகவதம் மிகச்சிறந்தது.
அதிலும் உத்தவ கீதை மேலானது, நீ அதை விளக்க வேண்டும். பகவானே பேச்சாளராக இருந்து உனக்கு துணையாக நிற்பார். கவலையே படாதடா, நீ பேனாவை மட்டும் பிடிச்சா போதும்டா, அந்த இறைவனே நேரடியா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போறான். கவலையே படாத. நீ எழுத வேண்டிய கிரந்தம் பாகவதம். அந்த பாகவதம் மட்டுக்குள்ள என்ன முக்கியமானதுன்னா உத்தவ கீதை. ஸோ நீ உத்தவ கீதையை எழுது என்று விண்ணப்பிக்கின்றார். எனக்கு இது தெரியாதுங்க. இவர் வந்து உத்தவ கீதை தான் எழுத போறாருன்னு இந்த ஸ்லோகத்தை நான் இன்னைக்கு படிச்ச பிறகுதான் எனக்கே தெரியும் ஏக்நாத் பாகவதத்துல என்ன இருக்குன்னு. நானு இந்த பெரிய புக் வேற கொடுத்துட்டாளா, அதனால டேய் ஏதாவது பக்கத்துல புரட்டுடா, அந்த கண்ணன் கதைகள் ஏதாவது வருதான்னு பாரு, இவ்வளவு பெரிய புக்ல என்னதான் எழுதியிருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு எங்கேயாவது புரட்டுவேன். எந்த பக்கத்துல புரட்டுனாலும் வெறும் ஞானமா இருக்கு. என்னடா இது, பாகவதம்னா கண்ணன் கதையை தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வெறும் கதையா இருக்கும் போல, இந்த குருவந்தனம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாட்டு கட கடன்னு படிச்சுட்டு போயிடலாம் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா எந்த பக்கம் புரட்டினாலும் ஞானமயமாவே இருக்க, ஒரு மண்ணும் புரியலையே, சரி விடு படிக்க படிக்க தெரியும் அப்படின்னு விட்டுட்டேன். நீங்க இங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் வந்து உத்தவ கீதை அப்படிங்கிறது தான் இங்கு கிரந்தமாக வடித்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ இன்னொன்னு எனக்கு தெரியாது, பாகவதம் அப்படிங்கிறது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்ணன் கதைகள் தான். சுதானி தான் தெரிஞ்சா சொல்லணும். பாகவதத்துக்கு உள்ள ஒரு சாப்டர் எப்படி வந்து மகாபாரதத்துக்குள்ள இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயமா வந்ததோ, அந்த மாதிரி பாகவதத்துக்கு உள்ள உத்தவ கீதை அப்படிங்கிறது ஒரு விஷயமாக வந்திருக்க வேண்டும். இப்ப படிக்கும்போது எனக்கு தோணுது. இதை பத்தின விஷயம் உனக்கு தெரிஞ்சா சொல்லலாமே. ஆமாண்ணா, உத்தவ கீதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பகவான் வந்து உத்தவருக்கு சொன்ன கீதை, அதனால அது உத்தவ கீதை. அது பாகவதத்துக்குள்ளதான் இருக்கு. பாகவதத்துக்குள்ள எப்படி நம்ம கண்ணன் கதைகள் எல்லாம் வருதோ அதே மாதிரி இதுவும் அதுக்குள்ள வரும்ண்ணா. உத்தவ கீதை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தான் இன்னி படிக்க போறோம். ஓ, அதையும் படிச்சிட்டியா நீ? சரி, சந்தோஷம். சரி, இப்போ உத்தவ கீதை வந்து எப்படி இந்த பகவத்கீதை உண்டான கதை வந்து நமக்கு தெரியுது இல்ல, இந்த மாதிரி ஆமா அர்ஜுனனுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு, அந்த கன்ஃபியூஷன்ல கண்ணன் வந்து உபதேசம் பண்றான். அந்த மாதிரி உத்தவ கீதை உருவான கதை ஏதாவது இருந்தா சொல்லேன். ஆனா நான் நாளைக்கு ஏதாவது பார்த்துட்டு சொல்றேன், நான் மறந்துருச்சுண்ணா. உத்தவருக்கு அவர் சரி வந்து உத்தவர் ஏதோ டவுட் கேட்கும் போது அப்படியே அவருக்கு வந்து அப்படியே கீதையா சொல்றதுதான் உத்தவ கீதை, இந்த உண்மையை சொல்லும் போது. சரி, பரவாயில்ல, நீங்க பார்த்துட்டு வா, முடிஞ்சா நானும் பார்த்துட்டு வரேன். தெரிஞ்சவங்க ஓகேண்ணா. யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம வந்து இனிமே படிக்க போறது உத்தவ கீதை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல நமக்கு தெரியுது, சரியா? சோ ஆமா உத்தவ கீதை அவ்வளவு பெருசாமா? ஏமா இம்மாந்தண்டி புக்கு எத்தனை ஸ்லோகம் படிச்சு தள்ளி இருக்காரு, நீ உத்தவ கீதை படிச்சுட்டேங்கிற? பகவத்கீதை வெறும் 700 ஸ்லோகம் தானம்மா, இது என்ன ரொம்ப பெருசா இருக்கு? ஆனா இவர் இன்னும் விளக்கமா நமக்கு வந்து ரொம்ப விளக்கமா கொடுத்திருப்பாங்க. நாங்க படிச்சது கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அந்த மாதிரி. ஓ, இந்த 700 ஸ்லோகம் 9000 ஓவியா மாறின மாதிரியாமா? ஆமா ஆமா, ஆமா அப்படியே அந்த மாதிரி. ஞானதேவரை ஃபாலோ பண்றாரா? ஆமா அந்த மாதிரி சரி, நிறைய சரி. ஓவி நமக்காக கொடுத்திருக்காரு. புரியுது புரியுது. எப்படி பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள் மராட்டியில 9000 ஸ்லோகங்களாக மாறியதோ, அப்படி மேபி உத்தவ கீதையில எத்தனை இருக்குன்னு தெரியல, அது இவர் வந்து ஞானேஸ்வர் மகாராஜ் மாதிரி விஸ்தாரமாக நமக்கு உத்தவ கீதையை விளக்கி அருள் இருக்கின்றார் அப்படின்னு புரியுது. அதனால இத்தனை ஸ்லோகங்களாக வளர்ந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆமா சரி, ஓகே. சரி, சோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம், புராணங்களில் பாகவதம் மிகச்சிறந்தது, அதிலும் உத்தவ கீதை மிகவும் மேலானது, நீ அதை விளக்க வேண்டும் என்று அந்த சான்றோர்கள் எல்லாம் ஏக்நாத் மகாராஜுக்கு உத்தரவிடுகிறார்கள். அப்போ பகவானே பேச்சாளராக இருந்து உனக்கு துணையாக இருப்பார், நீ கவலையே படாத, ஸ்டார்ட் யுவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆஞ்ஞை வந்து விட்டது. இப்போ 60வது ஸ்லோகம். We desire the story of spiritual knowledge and you are a narrator of as sweet as nectar. So stop praising us now and proceed with explaining the core principles. மறுபடியும் சான்றோர்கள் வந்து ஆஞ்ஞை கொடுத்தாங்க இல்லையா, மீண்டும் ஒரு ஆஞ்ஞை விடுக்கிறார்கள். எங்களை புகழ் பாடினதெல்லாம் போதுண்டா, உன் வாயிலிருந்து இந்த ஞான கருத்துக்களை எல்லாம் கேட்க ரொம்ப ஆவலா இருக்கும், அதனால எங்களை புகழ் பாடினதை நிறுத்திட்டு நீ அதுவும் பேசினா பயங்கர இனிமையா வேற பேசுவ, அமிர்தத்தை போல் இனிமையாக பேசக்கூடிய வல்லவன் நீ, ஆதலால் ஸ்டார்ட் பண்ற கிரந்தத்தை என்று அந்த சான்றோர்கள் இவனிடம் ஆஞ்ஞை செய்ய அடுத்து ஆரம்பிக்கின்றார் போலும். முதலில் இதை படிக்கின்றேன்.
எங்களுக்கு ஞான கதைகள் தேவை. யாரு? சான்றோர்கள் சொல்றாங்க. சரியா? ஏன் அப்படி சொல்றாங்கலாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் கல்பித துவைதத்துல மாயையில ஞானிகள் அப்படித்தான் விளையாடுவாங்க. சரியா? அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அவங்க எதுக்கு ஞான கதைகளை கேட்கறாங்க? நமக்காகத்தான். வேற எதுக்காக கேட்க போறாங்க? நம்மளையெல்லாம் கரையேற்றணும்ன்ற ஆசையை தவிர அவங்களுக்கு வேற என்ன இருக்க போகுது? ஸோ அதனால எத்தனை ஞான கதைகள் வந்தாலும் இன்னும் இன்னும் இந்த மக்களை கரையேற்றுவதற்கு ஏதேனும் கொண்டு வர முடியாதா என்று தவிப்பவர்கள் அல்லவா இந்த ஞானிகள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஆசை அவர்களுக்கு வந்ததுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? எங்களுக்கு ஞான கதைகள் தேவை. நீயோ தேன் போன்ற இனிமையான பேச்சாளன். எனவே எங்களை புகழ்வதை இத்துடன் நிறுத்திவிட்டு தத்துவங்களின் உட்பொருளை விளக்கத் தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கியை இங்கே பிறப்பிக்கப்படுகிறது. ஸோ ஞானிகளுக்கே இந்த ஞான கதைகள் தேவைன்னா நமக்கு எவ்வளவு தேவைங்கிறத நீங்களா கற்பனை பண்ணிக்கணும். சரியா? ஸோ முற்றிலும் ஞானிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையா? தேவை இல்லைதான். ஆனா நம்மேல் கொண்டுள்ள கருணையால் அன்பினால் அவர்கள் இன்னும் எத்தனை காவியங்கள் வேணுமானாலும் வரட்டும் என்று தேவை என்றே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ரொம்ப சந்தோஷப்படணும். நமக்கு இப்போ இன்னொரு கிரந்தம், நமக்கு இன்னொரு கீதை நமக்கு படிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற ஃபீலிங்கோட, நீயோ தேன் போன்ற இனிமையான பேச்சாளன். ரெண்டாவது ஞானேஸ்வர் மகாராஜ் அந்த ஞானேஸ்வரி அப்படிங்கிறது படிக்கும்போது அது எப்படி இருக்கு? இது என்னமோ ஒரு குரு சிஷ்யனுக்கு சொல்ற மாதிரியா இருக்கு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இல்ல, அடிச்சு வெளுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் மாதிரி இருக்கும், கவிதை நயங்கள் இருக்கும், பிரேம பாவம் இருக்கும். அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் இடையில பிரேம பாவம் என்ன, அவர் ஞானதேவருக்கும் ஸ்ரோதாக்களுக்கும் இடையே உள்ள பிரேம பாவம் என்ன, ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் கண்ணன் என்னென்ன பாவத்தில் அதை எழுதினான் இப்படின்னுட்டு அவர் அந்த டோட்டலா எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்காருன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னொரு அனுபவம் நமக்கு கிடைக்க போகின்றதோ என்னவோ. தேன் போன்ற பேச்சாளன் நீ அப்படின்னு சொல்லி அதன் வாயிலாக. ஸோ இதை ஜஸ்ட் அந்த ஸ்லோகத்தை ஸ்லோகமா சொல்லாம இவர் தன்னுடைய முழுமையான அந்த பாணியில, என்ன இருந்தாலும் ஞானேஸ்வர் பாலகர்கள் அப்படித்தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இனிமையான பேச்சாளன், எங்களை புகழ்வதை இத்துடன் நிறுத்திவிட்டு தத்துவங்களின் உட்பொருளை விளக்க தொடங்கு. ஸோ ஸ்டாப் ரைசிங். அது ஏன்னா இத்தனை ஸ்லோகத்துல பிரைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தேர்ஃபோர் போதும்பா, நீ ஸ்டார்ட் பண்ணுப்பா என்று இந்த ஸ்லோகத்தில் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். 61. We understand your heart's enthusiasm in praising the saints, but now bring that same speed to story and describe the path of self-realization. இதுல இருந்து தெரிஞ்சு போயிடுச்சா? ஞானதேவருக்கும் ஏகநாதருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்லைங்கிற மாதிரி தெரியும். அதாவது ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரியா? இங்க என்ன மறுபடியும் சொல்றாருன்னா, அதாவது அந்த பாவம் பாருங்களேன், அந்த சான்றோர்களுக்கும் அந்த ஞானிகளுக்கும் இடையில அந்த பாவம். ஸோ இங்க ஏக்நாத் மகாராஜுடைய பாவம், அந்த சான்றோர்களுடைய பாவம், அந்த மாறி மாறி இந்த ஞானேஸ்வரி ஃபுல்லாவே நான் சொல்லியிருக்கேன், வார்த்த தீபிகா. ஸோ முழுக்க அந்த பாவத்தோடு பிரசன்ட் பண்ணக்கூடிய ஸ்டைல் தான் ஞானேஸ்வரனுடைய பெரிய பிளஸ். சரியா? பகவத்கீதை அப்படிங்கிறது ஓகே, அது ஒரு தத்துவ ஒரு நூலாகவே இருக்கும். அதுல பாவங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. பட் ஞானேஸ்வரி ஃபுல்லாவே பாவமாகவே இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்க பாருங்களேன், குருவந்தனத்திலே எத்தனை பாவம் சொன்னார்ல, டேய் புகழ்னது போதுண்டா, நிறுத்துடா, நீ ஸ்டார்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்நாத் மகாராஜுக்கு அந்த மனசு கஷ்டம் வந்துடுவான். அப்போ ஐயோ பையன் கஷ்டப்பட்டுடுவானே, டே எனக்கு புரியுதுடா, உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுடா, நீ என்ன புகழ்றா இவ்வளவு சந்தோஷப்படுவேன்றதெல்லாம் எனக்கு தெரியுதுடா, தெரியாமல்லாம் இல்லடா, ஆனாலும் போதும்டா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமேண்டா இப்படின்னு சொல்லிட்டு ஆங்கியை கொடுத்துட்டு அடுத்து ஆசுவாசப்படுத்துறாரு. படிக்கிறேன் கேளுங்களேன். சான்றோர்களை புகழ்வதில் உனக்கு இருக்கும் ஆர்வத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் இப்போது அதே வேகத்தை கதையில் காட்டி ஆத்ம ஞானத்தை பெறும் வழியை விளக்குவாயாக. புரியுதுடா, உன் ஃபீலிங் புரியுதுடா, உன் வேகம் புரியுதுடா, முக்கியமா உன் வேகம் புரியுதுடா. எங்களை புகழ்றதுல இவ்வளவு வேகத்தை காட்டுற நீ அதே வேகத்தை அப்படியே கொஞ்சம் கிரந்தத்து பக்கம் திருப்பி டாப்னு அந்த ஸ்பிரிச்சுவல் பிலாசபி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுல அதை காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விடுகிறார். அந்த சான்றோர்களின் வர்ணிக்கும் அந்த வேகத்தை கிரந்தத்தை உருவாக்குவதிலே திசை திருப்பி விடுகின்றார்கள் அந்த சான்றோர்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்
Hearing these words of grace from the saints, my mind was instantly filled with joy. Though that Pashayadan, I felt an upliftment of pure bliss. இப்போ இவ்வளவு நேரம் சான்றோர்களின் பாவம் வந்துருச்சு. இதெல்லாம் கேட்ட ஏக்நாத் மகாராஜுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும்? அந்த ஃபீலிங்கை இந்த ஸ்லோகத்துல பிரசன்ட் பண்றாரு. சான்றோர்களின் அந்த அருள் மொழிகளை கேட்டதும் என் மனம் உடனடியாக மகிழ்ச்சியில் திளைத்தது. அந்த அருள் கொடையினால் நான் தூய பேரின்பத்தின் எழுச்சியை உணர்ந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த சான்றோர்கள் அந்த ஆங்கியை கொடுக்கிறார்கள். அவர்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்க கேட்க, ஏன்னா எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ புட்ரா பேனாவை கடவுளே வந்து உனக்காக எழுதுவாண்டான்ற அளவுக்கு இவர் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க. குழந்தை மாதிரி இவர் வந்து அருள் மலை வேண்டுமப்பா, எனக்கு விண்ணப்பம் செய்கிறேன், என் மேல நீங்க கண்ண வைக்க மாட்டீங்களா, என்ன கொஞ்சம் பழக்க மாட்டீங்களா, என்ன கருவியா யூஸ் பண்ணி என்னத்தையாவது செய்ய மாட்டீங்களா என்றெல்லாம் ஒரு விண்ணப்பத்தை வைத்தவுடன் அவர்கள் பயங்கர சந்தோஷத்தோடு குதூகலமாக ஒரு விழாவாகவே கொண்டாடி, அவர்கள் என்ன கிரந்தம் எழுத வேண்டும் என்று அவர்களாகவே முடிவு செய்து எழுதுறா இந்த கிரந்தத்தை என்று சொல்லி ஆங்கையாக இட்டுவிட்டு, நீ எந்த அளவுக்கு இதில் வேகத்தை காட்டுகிறாயோ அதே அளவுக்கு கதையிலும் வேகம் காட்டு என்று சொல்லதையெல்லாம் ஏக்நாத் மகாராஜ் கேட்டதும் அவர் மனம் பூரித்து போகிறது. எப்படி பூரிகிறது? அவர்கள் சொன்னதெல்லாம் அருள் மலைகள் அருள் மொழிகளாக அவர் பார்க்கிறார். கேட்டதும் என் மனம் மகிழ்ச்சியில் திளைத்தது. இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும்னு நீங்களா பாவனை பண்ணிக்கணும். சரியா? மகிழ்ச்சியில் திளைத்தது. அந்த அருள் கொடையினால், பஷாயதான் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஞானேஸ்வர் மகாராஜ் நமக்காக ஒரு விண்ணப்பம் செய்தார். அதற்கு அந்த நிவர்த்திநாதன் தானம் செய்தார். பஷாய தானம்னா அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றினான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி இவர் ஒரு விண்ணப்பத்தை வச்சார். பிரார்த்தனைன்னு சொல்லலாமா? இல்ல இல்ல, பிரார்த்தனை இல்ல, வேண்டுகோள் தானே வைக்கிறாரு நமக்காக. ஞானதேவர் மகாராஜ் வந்து பிரார்த்தனை தான். பிரார்த்தனைன்னா அது வேணும் இது வேணும்னு கேட்கிற பிரார்த்தனை மாதிரி வச்சுக்கோ. சரியா? ஆர்டினரி பிரார்த்தனை, விண்ணப்பம் வைக்கின்ற பிரார்த்தனைன்னு வச்சுக்கோ. லோக கல்யாணத்துக்காக. ஆக்சுவலி பசாயதான் வந்து லோக கல்யாண பிரார்த்தனை. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் அதுதானே, நமக்காக தானே இந்த ஒரு பிரார்த்தனையை வந்து ஏக்நாத் மகாராஜ் வச்சாரு. இப்ப ஞானிகளும் அதை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. எழுதுறா புட்ரா பேனாவை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அந்த தானம் கிடைச்சிருச்சு அவருக்கு. சோ நான் தூய பேரின்பத்தின் எழுச்சியை உணர்ந்தேன், பிரம்ம பாவத்தை உணர்ந்தேன். தூய பேரின்பத்தின் எழுச்சின்னா வேற என்ன? பிரம்மபாவம் தான். அந்த பிரம்ம பாவத்தையே நான் உணர்ந்து விட்டேன். ஞானிகள் இவ்வளவு பெரிய அருளை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பிரம்ம பாவத்துக்கு போகாம எங்கதான் போவேன்? கண்டிப்பா போய் தானே ஆகணும். சோ தேர்ஃபோர் அத்தகைய அருள் கொடையினால் நான் பிரம்ம பாவத்தை உணர்ந்தேன் என்று ஏக்நாத் மகாராஜ் மிக பெரும் மகிழ்ச்சியிலே இப்போது இருக்கின்றார். Next. Just as the peacock looks at the sky upon hearing the thunder of clouds, or as the chataka bird rejoices at the arrival of fresh rain, my mind was uplifted. அதுதானே பார்த்தேன். என்னத்த பாவத்தை வந்து இவராவது ஒரே வரியில மகிழ்ச்சியில் திளைத்தேன்னு எப்படி முடிக்கிறது? பாவம் தானே மெயின். சோ எத்தனை மகிழ்ச்சியில் இருந்தேன்னு சொல்லணும்ல. அப்ப நான் எவ்வளவு மகிழ்ந்தேன் என்பதை குறிப்பிடுகிறார் உதாரணங்களோடு. மேகங்களின் இடி முழக்கத்தை கேட்டு மயில் வானை நோக்கி மகிழ்வது போலே. உதாரணம் நம்பர் 1. புதிய மலையை கண்டு சாதக பறவை இன்புறுவது போலே. உதாரணம் நம்பர் 2. என் மனம் உத்வேகத்தை பெற்றது. சரி, மேகங்களின் இடி முழக்கத்தை கட்டு மயில் வானை நோக்கி மகிழ்வது போலே அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மயில் தோகை விரித்து எப்போது ஆடும் அப்படின்னா இந்த மாதிரி இடமுழக்கம் கேட்கும்போது, மேகங்களின் இடி முழக்கம் கேட்கும்போது மயில் அவ்வளவு சந்தோஷத்தோடு தன் தோகையை விரித்தாடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்போ மிக பெரும் மகிழ்ச்சிக்கு உதாரணமாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சொல்லவே வேணாம், புதிய மலையை கண்டு சாதக பறவைன்னா என்ன தெரியுமா? வெறும் மழை தண்ணியை மட்டுமே உட்கொண்டு வாழுகின்ற ஒரு பறவை. அப்போ திடீர்னு வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பறவை என்னங்க செய்யும்? பட்டினி தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு உணவுங்கிறது மழை தான். நீங்க பாட்டுக்கு அந்த மழை பேஞ்சிட்டு எங்கேயாவது தேங்கி இருந்தா அந்த தேங்கி இருக்க தண்ணியை குடிச்சிடணும்லாம் நினைச்சிடக்கூடாது. மழை பெய்யும் போதே அது குடிச்சிட்டு அந்த தன் தாகத்தையே தீர்ந்து கொள்ளுமாம். அதுதான் அதுக்கு உணவேவா. சரியா? அப்போ அந்த சாதக பறவைக்கு மழை பெய்யலைன்னா, நம்ம மனுஷங்க வந்து நம்ம மனுஷங்களுக்காக பூமிக்குள்ள பெரிய டேங்கா கட்டி வச்சிருக்கான். நம்ம கிணறு போருன்னு வச்சுக்கிட்டு எடுத்துக்கிறோம்.
அது போக நதி அப்படின்னு வந்து இருக்கு. அதுல வருஷம் ஒரு தடவை மழை பெஞ்சா ஒரு மாசத்துக்கு நதி போய்கிட்டே இருக்கு. இப்படி நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்புற மாதிரி இல்லை இந்த சாதக பிறவை. பாவம் அதுக்கு வந்து மழை தண்ணி மட்டும்தான் அதுக்கு வந்து ஏற்றுக்குமா என்ற நிலையில இப்ப வெயில் காலம் வந்துட்டு திருப்பி மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த முதல் மழை அந்த சாதக பிறவிக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குமா, இப்படிலாம் கற்பனை பண்றாரு பாரு. ஸோ அந்த சந்தோஷத்தை நான் அடைந்தேன். நான் அடைந்த சந்தோஷத்தை எப்படி விளக்குவேன் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது இப்படி அந்த மயிலின் சந்தோஷத்தை போல், ஏதாவது இடிமுழக்கத்தை கேட்ட மயிலின் சந்தோஷத்தை போல், புதிய மலையை கண்ட சாதக பட்சியை போல் நான் பேரானந்தத்தில் திளைக்கின்றேன், பிரம்ம பாவத்தில் திளைக்கின்றேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, நேத்தோ முந்தானாலோ இதுலயோ பார்த்தோம், ஏக்நாத் பாகவதத்திலயா இல்ல அதுலயான்னு தெரியல, பிரம்ம சுகத்தை விட அதிகமான சுகத்தை அடைவான்னு இதுலயோ பார்த்தோம்லடா. ஸோ இதில் தானே சரி ஏதோ ஒன்றில் பார்த்தோம். ஸோ அதில் நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், பிரம்ம சுகத்தை விட அதிகமான சுகத்தை அடைந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பேக் டு பிரம்ம சுகம் வந்த மாதிரி ஒரு விளக்கத்தை நான் கொடுத்தேன். சரியா? அது ஏன் அப்படிங்கிற ஒரு சொல்லும்போது அந்த அஷ்ட சாத்வீக பாவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பொங்கி வரும்போது, இதை நீங்க துக்க நிவாரணே கூட வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் நான். சான்றோர்களுக்கு சேவை செய்யும் போது சான்றோர்களுக்கு சேவை செய்யும் போது அவனுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ சச் இஸ் தி பிளிஸ் ஹியர். அதுக்கப்புறம் அவனும் சான்றோனா மாறி பிரம்மபாவத்தில் திளைப்பான். அப்ப பிகினிங்ல அந்த ஸ்டார்டிங்ல அவன் தன் அகங்காரத்தை முற்றிலும் ஒழித்து விட்டு பிரம்மத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போது what a kind of bliss இருக்குமோ அந்த பிளிஸ் அங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். we can equate with that அப்படின்னு சொல்றேன் நான். இப்ப பிரம்மபாவம் அப்படின்னு தான் இருக்காரு, பட் அந்த பிரம்மபாவத்திலையும் மாயைக்குள்ள ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ல. அப்ப அந்த சாதக பட்சியும் அந்த மயிலும் எப்படி ஒரு சந்தோஷத்தை அடையுமோ அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விளக்கி இருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ஓகேண்ணா. So 64. Just as the eyes of the Shakora bird are fixed on the rays of the moon, so did the words from the mouths of the saints bring me immense happiness and peace. இன்னும் உதாரணம் தொடர்கிறது. சாதக பட்சி அப்படின்னா மழை தண்ணியை நம்பி வாழும் ஒரு பறவை அப்படின்னு சொன்னோம். இன்னொரு பறவை சகோர பட்சின்னு, இது எல்லாமே ஞானேஸ்வரர் மகாராஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இந்த சகோர பட்சி எதை சாப்பிட்டுட்டு வாழும் அப்படின்னா நில ஒளியை நம்பி வாழ்கின்றது. சரியா? நில ஒளியை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இந்த சகோர பட்சி வந்து உயிர் வாழுமா. சரியா? அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஒளி மட்டும்தான் அது சாப்பிடும். பௌர்ணமி ஒளியை மட்டும்தான் சாப்பிடுமா? அது எவ்ரிடே சாப்பிடாதா அப்படின்னு ஒண்ணு இருக்காமா? ஸோ அப்படின்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு வேணா இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு மாசம் விரதம் இருந்துட்டு அப்புறம் ஒரு நாள் சாப்பிட்டா எப்படியோ அப்படி மாதிரி பூபதி நாட்டை சொன்னா சூப்பரா புரியும். சரியா? அது ஒரு நாள் ஃபுல்லா பட்டினி இருந்துட்டு மறுநாள் சாப்பிட போறேன் அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறேன் நான். ஓகேவா? அப்ப சகோர பறவையின் கண்கள் நிலவின் ஒளியையே நோக்கி இருப்பது போல் சான்றோர்களின் வாயிலிருந்து வந்த அந்த சொற்கள் எனக்கு பெரும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அளித்தன. இதுக்காக தான் அவர் காத்திருந்தார். ஸோ அவர் விண்ணப்பம் வச்சதே அதுக்காக தான். ஸோ அந்த ஒரு குழந்தைத்தனமாக விண்ணப்பத்தை வைக்கிறேன், எனக்கு அருள் பயிரிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சதும் அவர்கள் அருள் மலை பொழிந்து விட்டார்களா. அப்போ அந்த சந்திரனை நோக்கி அப்படியே எப்படா பௌர்ணமி வரும் அப்படின்னு அந்த சகோர பட்சி காத்திருந்து அப்படியே அந்த மூன் லைட் வந்தவன் அப்படியே இப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி இந்த மகான்கள் எல்லாம் நமக்கு அருள் வேண்டுமே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாராம். கப்புன்னு வந்ததும் அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் என் பாவங்க. ஸோ அந்த பாவத்தை இமேஜின் செய்ய சொல்லுகின்றார். ஸோ அந்த சான்றோர்கள் நமக்காக எப்படி எல்லாம் பாவிக்கிறாங்கன்னு நீங்க ஃபெயில் பண்ணணும். இங்க உனக்க ஏகநாத் பாகவதர் ஞானி ஆயிட்டு இந்த கிரந்தத்தை உருவாக்குறாரு. நான் அவருக்காக அந்த பாவம் முழுக்க முழுக்க இந்த பாவம் நமக்கு வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது தானே. ஞானேஸ்வரிக்குள்ள நான் இதைதான் சொல்லிட்டே இருப்பேன். To feel the feel of the ஞான தேவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி try to feel the feel of the ஏக்நாதா as well as the all the other ஞானிஸ். ஸோ எந்த அளவிற்கு அந்த பாவங்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒன்னஸ் ஃபீல், அந்த பிரேம பாவம் அப்படிங்கிறது தான் ஸோ ஒட்டுமொத்தமாக இங்கே நமக்கு சொல்லப்படுவதாக இருக்கின்றது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சகோர பார்வையின் கண்கள் நிலவின் ஒளியை நோக்கியிருப்பது போல் சான்றோர்களின் வாயிலிருந்து வந்த அந்த சொற்கள் எனக்கு பெரும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அளித்தன.
ஸோ ஐம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் நாவ் அப்படிங்கிற ஒரு பூரண திருப்திக்கு வந்துட்டேன். அடுத்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறாரான்னு பார்க்கலாமா? 65. Oh masters, you have made me immensely happy. You will surely fulfill your own task through me. Why then should I carry the vain burden of fineness in my mind? ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்களா? இப்போ நான் இவ்வளவு நேரம் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சது மட்டுமே ஒரு 3-4 ஸ்லோகம் ஓடி போயிடுச்சு. சரியா? இப்ப சான்றோர்களை பார்த்து இவர் பேசுறாரு. இவ்வளவு நேரம் ஞானிகள் வந்து இவர்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் இவர் அடைந்த சந்தோஷம். இப்போ இவர் அந்த சான்றோர்களை பார்த்து, அந்த ஞானிகளை பார்த்து பேசுகிறார். சுவாமி, நீங்கள் என்னை மற்றற்ற மகிழ்ச்சியில் ஆழ்த்தினீர்கள். உங்கள் காரியத்தை நீங்களே என்னை கொண்டு நிறைவேற்றுங்கள். அவங்க என்ன சொன்னாங்க? டே, நீ இனிமையா பேசுறவன்டா, நீ இந்த கதைக்காக நான் காத்திருக்கேன்டா, எங்க புகழ்ற வேகத்தை கிரந்தத்தை உருவாக்குறத காட்டுறா அப்படின்னு அவங்க சொல்ல, உடனே இவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னை மற்றற்ற மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விட்டீர்கள் உங்கள் அருட்கொடையினால். நீங்க தான் சொல்லிட்டீங்களே, கடவுளே வந்து உனக்காக எழுதுவான்டா, புட்ரா பேனாவான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, இங்க கடவுள்லாம் யாரு? ஞானிகள் தான். சரியா? இங்க அப்படியே உள்டாவா அடிக்கிறாரு, எழுதுடா கதையே அப்படின்னா. அருள் கொடையை கொடுத்துட்டேங்கல்ல, இனி என்ன எழுதுங்கன்றாரு. என்னையா இது, யாரையா எழுத போறாங்க? இங்க பாருங்களேன், உங்கள் காரியத்தை நீங்களே என்னை கொண்டு நிறைவேற்றுங்கள். நான் பேனாவை பிடிச்சேன், இனி உங்க வேலைதான், ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்றோர்களை பார்த்து, ஞானிகளை பார்த்து, நான் மற்றற்ற மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விட்டேன், இனி உங்கள் காரியத்தை நீங்கள் என்னை கொண்டு நிறைவேற்றுங்கள். அப்படி இருக்க என் மனதில் நான் என்னும் தீன அகந்தையை நான் ஏன் ஐயா சுமக்க வேண்டும்? இனி நான் எழுத போறேன் அப்படின்னு நான் ஏன் நினைக்கணும்? நான் எழுதணுமே என்ற ஃபீலிங்கே எவ்வளவு பெரிய பேர்டன். நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க இவ்வளவு பெரிய ஒரு கிரந்தத்தை உருவாக்க போறோம்னா உட்காந்துட்டு நானா யோசிச்சு நம்ம தப்பு செய்யாம எழுதிடணும், நம்ம வந்து ப்ராப்பரா ஏன்னா ஒரு பெரிய கிரந்தம் உருவாக போகிறது, அப்ப நான் வந்து இதை யோசிக்கணும், யோசிக்கிறது ஒரு பெரிய பேர்டனு, அதுல தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறது அதை விட பெரிய பேர்டனு. இங்க எனக்கு என்ன வேலை? பேனாவை பிடிக்கிற வேலை. இது என்னையா எனக்கு கஷ்டம்? இனி நான் என்ற அந்த பேர்டனை நான் ஏண்டா தூக்கணும்? எனக்கு நீங்கள் அருள் மலையும் அருட்கொடையும் கொடுத்து விட்டீர்கள், மற்றற்ற மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விட்டேன், என்னை கருவியாக கொண்டு கிரந்தத்தை எழுத துவங்குங்கள் ஞானிகளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொடக்குன்னு தூக்கிட்டா எங்க போட்டாரு? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி அவங்க தலையிலேயே போட்டார். சரியா? That's the feel of the surrender. இமேஜின் பண்ணி பாருங்களேன். அதாவது இந்த லைஃப்ல நீங்க அந்த சரணாகத பாவத்துல இருந்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கைங்கிறது எத்தனை இனிமையானது. எங்க ஈஸ்வரான்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க, அவன் பார்த்துப்பாங்க எல்லாமே. நீ என்னங்க பார்த்துக்க போற? ஈஸ்வரன் பெரியவனா ஜீவன் பெரியவனான்ற டிஸ்கஷன்ல நம்ம என்னங்க பார்த்தோம்? அப்படி ஜீவன் தாங்க ஈஸ்வரனை விட மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்க முடியும்னு பார்த்தோமா இல்லையா? சோ அவன் ஆல்ட்ரா பவர்ஃபுல், ஆல் பவர்ஃபுல். ஆனா நமக்காகத்தானே இருக்கான். பேசாம அவங்கிட்ட ஒப்படைச்சிடறான், என்ன வேணா பண்ண வேண்டாம் உங்களுக்காக என்ற அந்த அற்புதத்தை உணர்ந்தவர் அல்லவா ஏக்நாத் மகாராஜ். அப்படிங்கிறப்போ மெதுவாக இந்த கிரந்தத்தை நமக்காக உருவாக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நினைத்த மாத்திரத்தில் ஞானிகளை அழைக்கின்றார். ஞானிகளை அழைத்த மாத்திரத்தில் அவர்களும் பெருமகிழ்ச்சி கொண்டு எழுதடா என்று சொல்ல, அப்பா போதும்டா சாமி என்று தலையிலேயே அவர் கையிலே போட்டுவிட்டார். என்னை கருவியாக கொண்டு இனி நீங்கள் எழுதுங்கள் ஞானிகளே என்று சொல்லி அவர் தலையிலேயே போட்டுவிட்டு ஹாயாக நான் உட்கார போறேன். இனிமே ஐங்கிற பேர்டன் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் எழுதுகிறேன் என்ற பாவம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா எவ்வளவு பெரிய பேர்டன் அது எனக்கு தேவையில்லை என்று அழகாக இந்த இடத்திலே சொல்லி முடித்திருக்கின்றார். உங்களுக்கு ஏதாவது தோணுதுன்னா பேசுங்கம்மா, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். இங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைண்ணா, சீக்கிரம் கதையை ஆரம்பிங்கண்ணா. So 66. A servant cannot disobey the command of a powerful. Therefore, whatever sign you have given, I shall follow your order, O masters. மறுபடியும் ஞானிகளை பார்த்து மறுபடியும் சந்தோஷத்துல என்னமா பேசுறாரு பாருங்க. ஆற்றல் மிக்கவர்களின் ஆணையை தொண்டர்களால் மீற முடியாது. நீங்க எல்லாம் அல்ட்ரா பவர்ஃபுல். இப்பதான் சொன்னேன், அவன் அல்ட்ரா பவர்ஃபுல் தான், நீ அல்பன்டா. நீ என்ன கேட்டாலும் அவன் உனக்காக பண்ணும்போது நீ என்னடா கிடிக்க போறேன்னு கேட்டேன்ல, அதை அப்படியே சொல்லிட்டாரு. சரியா? என்ன சொல்றாரு? ஆற்றல் மிக்கவர்களின் ஆணையை, அல்ட்ரா பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய நீங்க ஆணையிட்டதுக்கு அப்புறம் தொண்டை நான் என்னங்க மீற முடியும்? ஐ காண்ட். நீங்க ஆர்டர் போட்டேங்க, அது ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறும் என்ற சந்தோஷத்தோடு சொல்லுகின்றார்கள். ஆற்றல் மிக்கவர்களின் ஆணையை தொண்டர்களால தொண்டனான நான் மீற முடியாது.
எனவே சுவாமி நீங்கள் இட்ட கட்டளையை அப்படியே ஏற்று நிறைவேற்றுவேன் என்று இங்க சொன்னதும் உடனே நான் சீர் என்ற பாவத்துக்கு வந்துடாத நினைச்சிடாதீங்க. அது முதலே தெளிவா போட்டாரு. பேனாவை பிடிக்கிற வேலையை பண்ணணும்ல. சோ நீங்கள் இட்ட கட்டளையை நான் நிறைவேற்றுவேன் என்ற இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது புடிச்சிட்டேன் பேனாவை என்று அவர் சொல்லுகிறார் அப்படிங்கிற வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தானாக நடக்கும் அதிசயத்தை முதல்லயே அவர் சொல்லி முடிச்சிட்டாரு அப்படின்றதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இனி 67. But you must do one thing, grant me your continuous attention. By that grace-filled vision alone, the realization of the self will naturally be achieved. உங்கள் கட்டளையை நிறைவேற்றினேன்னு சொல்லிட்டேன். கட்டளையை நிறைவேற்றினேன் அப்படின்னா நான் கிரந்தத்தை எழுதுவேன் நீங்க நினைச்சிடக்கூடாது. தெளிவா அவரே அடுத்த கோவிலையே பிரசன்ட் பண்றாரு பாருங்க. கட்டளையை நிறைவேற்றனா பேனாவை பிடிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் உங்க கிரேஸ் எனக்கு இருந்தாதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னுட்டு என்ன சொல்றாருன்னா, ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், உங்கள் பார்வை எப்போதும் என் மீது இருக்க வேண்டும் அப்படின்னா கிட்டத்தட்ட பேனாவை கையை பிடிச்சிட்டேன்னா என் கையை நீங்க தான் பிடிச்சி எழுதணும். இந்த சின்ன குழந்தைக்கு அம்மான்னு அந்த குழந்தையின் கையை பிடிச்சுக்கிட்டு அந்த அம்மாவே எழுதி காட்டும், இப்படித்தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு. நிறைவேற்றுவேன்னு சொன்னார்ல, நமக்கு தோணிடுமா, நிறைவேற்றி இவர் தான் எழுத போறாரு போல அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்களா? ஓகேப்பா, ஆனா வித் கண்டிஷன் தான்ப்பா, கண்டிஷன் சப்ளை. நான் பேனாவை தான் பிடிப்பேன், நீ எந்நேரமும் என்னையே பார்த்துட்டு இருக்கணும். அருள் மலை இங்க பேனாவை வந்து தானா எழுதும், அவ்வளவுதான், நான்லாம் எழுத மாட்டேன் என்பதை மிக அழகாக அடுத்த ஓவியிலேயே சொல்லிவிடுகிறார். ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், உங்கள் பார்வையை எப்போதும் என் மீதே வைத்திருங்கள். அந்த அருட்பார்வையினாலேயே ஆத்மயானம் எனக்கு இயல்பாது. அப்ப அந்த பார்வை தான் எழுத போதுன்னு சொல்றாரு பாருங்களேன். என்ன ஒரு அருமையான ஒரு பக்தி கிரந்தம். அதாவது கல்பித துவைதத்திலே இருந்து கொண்டு அந்த இரண்டு ஞானிகள் வந்து எப்படி ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத இப்படித்தான் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சோ முதல் ஓவியிலே இட்ஸ் ஓகே, நீங்க பவர்ஃபுல்லான ஆளுங்க, நான் ஒரு அல்பம், நீங்க சொல்லி நான் கட்டளையை நிறைவேற்றாம இருக்கப்பேனா இதோ நிறைவேற்றுகின்றேன் என்று சொல்லிய மாத்திரத்திலே, ஆனால் வித் கண்டிஷன், நீங்க எப்போதும் என்ன பார்த்துட்டே இருக்கணும். ஏன் பார்த்துட்டே இருங்கன்னா அருள்மலையை பொழிந்து கொண்டே இருக்கணும்னு அர்த்தம். சரியா? உங்கள் அந்த அருட்கடாட்சத்தால் அருட்பார்வையினால் ஆத்ம ஞானம் எனக்கு இயல்பாக கிட்டும். நான் எழுத போற அந்த ஞான விஷயங்கள் எல்லாமே அந்த அருட்பார்வையினால் எனக்கு கிட்டி அதுதான் எழுத போகும். நானா வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய அருட்கொடை எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அது இப்போது எழுத போகிறது என்று, அந்த கருவிக்கு ஞானம் வந்து எழுத போகிறதுன்னு கூட வச்சுக்கோ. சரியா? என்று இந்த ஓவியில சொல்லி முடிக்கிறாரு. 68. Into your mind, O seeker, I have placed the focus, I have kept the connection through words. Thus, proceed quickly with the explanation of the self. இப்போ சான்றோர்கள் இவரை பார்த்து பேசுறாங்க. சரியா? அகெயின் கான்வர்சேஷனாவே நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வரைக்கும் ஏக்நாத் மகாராஜ் வந்து அவர்கிட்ட அந்த ஞானிகள் கிட்ட பேசினார் இல்லையா? இப்ப இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க பேசணும்ல. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனது மனதிற்குள் அந்த லட்சியத்தை நான் பதித்துள்ளேன், சொற்களின் மூலம் அந்த தொடர்பை நிலைநாட்டியுள்ளேன். எனவே ஆத்ம தத்துவத்தின் விளக்கத்தை விரைந்து தொடக்குவாயாக. நத்திங் டு வரிடா, கவலைப்படாதடா. என்னடா நீ, நாங்க விட்டுடுவோமாடா உன்னை, எந்த அளவுக்கு நீ என்கிட்ட சரண்டர்ல இருக்க. அருள் மலையும் அருள் கொடையும் நான் வந்து முல்ல மாதிரிக்கு முடிச்ச வைக்குமே, நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் ரச்சித்து கொண்டிருக்கிறேனே, இப்படி பூர்வ சரணாகதியிலே என்னையே நம்பி வந்து பேனாவை வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா கைவிட்டுடுவேனாடா உன்னை, கவலையே படாதரா என்று இப்போது சான்றோர்கள் இவரை பார்த்து சொல்கிறார்களாம். உனது மனதிற்குள் அந்த லட்சியத்தை நான் பதித்துள்ளேன். எந்த லட்சியத்தை? இந்த கிரந்தத்தை எழுத வேண்டும், பாமரனுக்கும் புரியும் வகையிலே கிரந்தத்தை எழுத வேண்டும் அப்படிங்கிற லட்சியம் யார் பதிச்சாங்களா? ஞானிகள் பதிச்சாங்களா? இப்ப எந்த ரேஞ்சுக்கு போகுது? நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பக்தர்களின் கதை சொல்லும் போது இந்த லீலை செய்பவனுக்கும் பக்தனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கியா? என்னன்னா, என்ன லீலை செய்யணும்னு நீ நினைக்கணும், ஈஸ்வரன் தான் அந்த லீலையை செய்வான் உனக்காக அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பக்தன் இருக்கானே, என்ன லீலை செய்யணும் என்ன வச்சுன்னு இறைவா நீ முடிவு பண்ணிக்க, நான் பண்ண மாட்டேன். நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், இந்த உடல் மனம் புத்திங்கிற கருவியை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்.
இனி என்ன எப்படி வேணா ஆட்டிக்கோ, என்ன வில்லனா ஆட்டு, ஹீரோவா ஆட்டு, இல்ல மத்தவங்களுக்கு பாடம் போட்டுற மாதிரி ஆட்டு, என்ன வேணா ஆட்டிக்கோப்பா, நான் பாட்டுக்கு உனக்கு ஜாலியா இருந்துட்டு நான் வேடிக்கை பார்க்க போறேன் என்று இந்த பக்தனானவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட சிந்திப்பதில்லை அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அங்க ரெஃப்ளெக்ட் ஆகுது பாருங்களேன். இந்த கிரந்தத்தை எழுத வேண்டும் அப்படிங்கிற விதைய ஞானிகள் இவர் மனசுல விதிச்சாங்களாம். அப்போ பூரண சரணாகதியில் இருக்காரு ஏக்நாத் பகவான். அப்ப இவர் மனசுக்குள்ள இந்த கிரந்தத்தை எழுத வேண்டும் என்ற விதையை விதிச்சதே யாருன்னு கேட்டா ஞானிகள்னா இந்த இடத்துல ஈஸ்வரன், கண்ணன், ஞானிகள் எல்லாம் வேணா எடுத்துக்கோங்க, சரியா? அப்போ பூரண சரணாகதியில் நீ செய்து விட்டால் எவ்ரிதிங் இஸ் an automatic process என்று சொல்லி அந்த விதத்திலே இந்த கிரந்தத்தை எழுத வேண்டும் என்ற அந்த லட்சியமே அந்த கண்ணனே கொடுத்ததுதான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வாயாலே, அந்த கண்ணனின் வாயாலேயே சொல்லியதாக இந்த ஸ்லோகம் அமைகின்றது. உனது மனதிற்குள் அந்த லட்சியத்தை நான் பதித்துள்ளேன், சொற்களின் மூலம் அந்த தொடர்பை நிலைநாட்டியுள்ளேன். நெக்ஸ்ட் அடுத்து நீ வரப்போற, நீ பேச போடிய அந்த சொற்களும் என்னுடையது. சொற்களின் மூலமாக அதை அற்புதமாக நானே நிலைநாட்டினேன். இப்ப கண்ணன் கிராண்டடாவே சொல்லிட்டாரு, கண்ணனோ அல்லது ஞானிகள் எல்லாம் ஒண்ணுதான், சரியா? சோ கிராண்டடா, டேய் நீ என்னடா மறுபடியும் அருட்கடாத்தச்சே எனக்கு திருப்பி காட்டிக்கிட்டே இரு, நான் வந்து பேனாவை பிடிக்கிறேன் ஆனா நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா எல்லாமே பண்ணி முடிச்சாச்சுடா, உனக்கு மனசுக்குள்ள விதைய விதைச்சாச்சு, உன் மனசுக்குள்ள கிரந்தத்தை எழுதியாச்சு, இனி பேனாவை பிடிச்சா தானா நடக்கும், கவலையே படாத என்று அந்த ஞானிகள் எல்லாம் ஏக்நாத் பகவானை பார்த்து சொல்வதாக அமைகிறது. தொடர்பை நிலைநாட்டியுள்ளேன், எனவே ஆத்ம தத்துவத்தின் விளக்கத்தை விரைந்து தொடங்குவாயாக. therefore nothing to worry about anything, yeah, just புடுறா பேனாவை, நடக்குண்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்று அந்த ஞானிகள் எல்லாம் மிக விரைவாக இந்த கிரந்தத்தை தொடங்குவாயாக. இதுக்கு மேலேயும் பீடிகை போட்டுக்கிட்டே இருக்காத, போதுண்டா நாங்க இருக்கண்டா, நீதான் இவ்வளவு சரண்டர்ல இருக்கும் போது பின்ன என்னடா உனக்கு என்று சொல்லி அவர்கள் ஆசுவாசப்படுத்துவது போலவும். இது எல்லாமே இந்த கல்பித துவைதத்திலிருந்து அந்த பாவத்தை யோசிச்சு பாருங்க. என்னது அந்த யாரு நேற்று ராஜன் சொன்னான், அம்மாவுக்கு குழந்தை மேல அன்பு இருக்குங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாதாக்கும், ஆனாலும் அந்த குழந்தை போய் அம்மாவை பார்த்து அம்மா நீ என்னை கூடவே இருக்கணுமா, என்னை விட்டு போயிடக்கூடாதுமான்னு கேட்கறது இல்லையா? அந்த மாதிரி இது லீலையாக பார்க்க வேண்டும்னு சொன்னா இல்லையா? அப்சல்யூட் லீலைங்க. இங்கே பகவான் பக்தன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஏக்நாத் மகாராஜன் ஞானி ஆயிட்டார், அத்வைத கிரந்தத்துக்குள்ளதான் இருக்கார். ஆனா இங்கே தன்னை பக்தனாக பாவித்துக் கொள்கிறார், மற்ற ஞானிகளையும் கண்ணனையும் பகவானாக பாவித்துக் கொள்கிறார். இங்கே பகவான் பக்தனுக்குள்ளே ஒரு லீலை நடப்பதாக இங்கே இந்த கிரந்தம் அமைகிறது என்ற நோக்கத்தோடு இதை பார்த்து பாருங்களேன். கல்பித துவைதத்திலே இது எழுதப்பட்டதாக இதை யோசித்து பாருங்களேன். எவ்வளவு இனிமையாகவும் எவ்வளவு ஆனந்தமாகவும் இருக்கிறது என்பதை உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்றேன் நான், சரியா? இட் இஸ் நாட் தட் இவர் வந்து இவர் கேட்கிறாரு அவங்க சொல்றாங்க அப்படின்னு, அப்ப இவருக்கு தெரியாதா? அப்ப ஏக்நாத் பகவான் என்ன இதுவரைக்கும் ஒண்ணுமே தெரியாம இருக்காரு? எல்லாமே அவர் ஆங்கியை எந்த அளவுக்கு சொல்லிட்டாரு, இந்த கிரந்தத்தை எழுதணுங்கிற ஆங்கியை அவர் தான் விதிச்சேன் அப்படிங்கிற சொல்லிட்டாரு. அப்படியே ஆல்ரெடி எவ்ரிதிங் கிராண்டட்ரா அப்படின்னு அவங்க சொன்னாதான் இந்த ஏக்நாத்துக்கு தெரியுமாக்கும், அது தெரியாதாக்கும். இவர் ஒண்ணும் மண்ணு இல்லை, எல்லாமே அவங்க தான் பண்றாங்கன்ற ஃபீலிங்ல தான் இவரே இருக்காரு. ஆனா அவர் வாயால சொல்ல வைக்கிறாரு, டே எவ்ரிதிங் இஸ் கிராண்டட்ரா, உன்னை வச்சு ஒரு கிரந்தம் உருவாக போதுரா, கவலையப்படாதரா, எல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் கல்பித துவைதத்திலே இருந்து கொண்டு அவர்கள் ஒருவரை பக்தனாகவும் மற்றவர்களை பகவானாகவும் வைத்துக் கொண்டு பகவான் பக்தனுக்கிடையே நடக்கின்ற ஒரு சம்பாசனையாக இதை நீங்கள் பார்த்தால் நீங்கள் இயந்திரன் சுவையை உங்களால் உணர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன் தீஸ் வே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். உனது மனதிற்குள் அந்த லட்சியத்தை நான் பதித்து விட்டேன், சொற்களின் மூலம் அந்த தொடர்பையும் நிலைநாட்டி விட்டேன், எனவே ஆத்ம தத்துவத்தின் விளக்கத்தை விரைந்து தொடங்குவாயாக என்று 68 முடிகிறது. 69. Now I bow to the family deity who is instantly one with the Ekanatha. Without that unity, he does not allow any other narration to proceed. ஆடராமா, கிரந்தத்தை தொடங்கலப்பா இவரு, குலதெய்வத்தை வேண்ட போயிட்டாருப்பா. இப்போது நான் குலதெய்வத்தை வணங்குகிறேன், அவள் ஏகநாதருடன் உடனடியாக ஒன்று இருப்பவள், அந்த ஒருமை நிலை இல்லாவிட்டால் வேறு எந்த கதையையும் அவள் தொடரவிட மாட்டாள் அப்படின்னு குலதெய்வத்தின் கதை செல்கிறது. இதை வேணா நம்ம இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுவோம். குலதெய்வத்தை எப்படி வணங்குறாரு அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.